சிந்து பேரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சிந்துவை மலையிலேருந்து தள்ளி விட்டதுக்காக ஸ்னேகாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரு சிவா. இந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. ஸ்னேகாவோட அப்பா பார்த்திங்க அப்படின்னா சிவா கிட்ட ரொம்ப கெஞ்சுறாரு, ப்ளீஸ் எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றுங்க, இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்கன்னு கெஞ்சுறாரு. ஆனால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு சிவா சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சிந்துக்கிட்டையும் போய் கெஞ்சுறாரு. அதுக்கு சிந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஸ்னேகா மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டாக்டர் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணும். செய்யாத தப்புக்காக அவர் மேலே கேஸ் கொடுத்து இவ்வளோ கோடி ரூபாய்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிங்களே, அதனால் அந்த கேஸை வாபஸ் வாங்கினா நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு சிந்து சொல்லுவாங்க. உடனே சிவா பார்த்தீங்கன்னா சிந்து கிட்ட, நீ கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க வேணாம், உன் உயிரோட எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது, உன் உயிரை விட அந்த கேஸ் ஒன்றும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சிந்து கிட்ட சொல்லுவார். உடனே ஸ்னேகாவோட அப்பா பார்த்தீங்கன்னா சிவா கிட்ட, அதான் சிந்துவே வாபஸ் வாங்குறேன்னு சொல்கிறாங்களே, நீ ஏன் சிவா இவ்வளோ அழுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸ்னேகா வெளியே வந்துருவாங்களா, சிந்து இந்த கேஸை வாபஸ் வாங்குவாங்களா, இல்லை சிவா அதுக்கு விட மாட்டாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.